நல்லூர் திருவிழா தினமும் காலை மாலை சிறப்பு நேரலையில் உங்கள் விளம்பரங்களும் இடம்பெற இன்றே அழையுங்கள். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அனூர் ஆட்சியில் அங்கவீனமுற்ற ராணுவ வீரர்களுக்கு நடக்கும் அநியாயங்கள் சஜித் பகிரங்கம். பிடிவாதம் பிடிக்கும் அனூர் அரசாங்கம் நாமல் விடுத்த பகிரங்க சவால். உயர்தர பயிற்சி வினாத்தாள் தொடர்பான சர்ச்சை விசாரணையை தொடங்கிய சிஐடி. தமிழர்கள் மீதான இனப்படுகொலைக்கு இதுவே சான்று மண்ணுக்குள் புதைந்த முன்னாள் ஆட்சியாளர்களின் கோரமுகங்கள். பேஸ்புக் ஊடாக மக்களை ஏமாற்றி பல கோடி ரூபாய் மோசடி செய்த நபர் போலீசார் விடுத்துள்ள கோரிக்கை. சிறுவர்களை தாக்கும் நோய்கள் உயிரிழப்புகளும் ஏற்படலாம் வைத்தியர் அவசர எச்சரிக்கை. இலங்கையில் 10 மில்லியன்களால் குறைந்த பொலித்தீன் பாவனை. விவசாயிகளுக்கு செல்லும் பெருந்தொகை உரமானியம் அரசாங்கம் வெளியிட்டுள்ள தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். அங்கவீனமுற்ற படைவீரர்கள் இரு பிரிவுகளாக பிரித்து இருவேறு விதமாக நடத்தப்படுவது மனித உரிமை மீறல் செயற்பாடு என்று இந்த குறைபாட்டுக்கு அரசாங்கம் தலையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். அங்கவீனமுற்ற ராணுவ வீரர்களுக்கு இழைக்கப்பட்டுள்ள அநீதி குறித்து கலந்துரையாடல் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் தலைமையில் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்தினை வெளியிடும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். நாட்டை காப்பாற்றுவதற்காக தமது அவயங்கள் மற்றும் இன்னுயிரை தியாகம் செய்த தமது நாட்டின் வீரஞ்செறிந்த படைவீரர் சமூகம் நாட்டின் ஆழ்புல ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மை பாதுகாப்பதில் மகத்தான சேவைகளை ஆற்றியுள்ளனர். அவர்களுக்கு செலுத்தக்கூடிய உச்சக்கட்ட நன்றிக்கடனை செலுத்த வேண்டும். ஆனால் ராணுவ வீரர்களின் பல பாரதூரமான பிரச்சினைகளுக்கு இதுவரை தீர்வு கிடைக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார். நீதித்துறை விவகாரத்தில் மூத்த வல்லுநர்களின் ஆலோசனைகளை பெற்று தீர்மானம் எடுத்ததாக கூறும் ஜனாதிபதி அந்த வல்லுநர்கள் யார் என்பதை நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நீதித்துறையின் சுயாதீனத்தை பாதிக்கும் வகையில் ஜனாதிபதி தன்னிச்சையாக செயல்பட்டு வருவதாக அவர் மேலும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் உள்நாட்டு சட்டத்தரணிகள் சங்கம், நீதிபதிகள் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்தும் அரசாங்கம் இந்த தீர்மானத்தில் பிடிவாதமாக இருக்கின்றது. நீதித்துறை வெற்றிடங்களை அல்லது பிரச்சினைகளை அதிகாரிகளின் பதவி காலத்தை நீடிப்பதாலோ அல்லது ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதாலோ ஒருபோதும் தீர்த்துவிட முடியாது. அத்துடன் சுங்கத்தில் கொள்கலன்கள் காணாமல் போனவை மற்றும் நிதி அமைச்சராக உள்ள ஜனாதிபதியின் கணக்கில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊடுருவல்கள் தொடர்பில் முறையான விசாரணைகள் நடத்தப்படவில்லை. அது மட்டுமின்றி மகாநாயக்க தேரர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு ஜனாதிபதி இன்னும் உரிய பதிலளிக்கவில்லை. அரசாங்கம் தனது சுய தேவைகளுக்காகவும் அரசியல் நிலைத்தன்மைக்காகவும் நாட்டின் நீதித்துறை அமைப்பையும் மக்களையும் காட்டிக் கொடுத்து வருகின்றது என அவர் தெரிவித்துள்ளார். ஹம்பாந்தோட்டை அம்பலத்தோட்டை பகுதியில் உள்ள உயர்தர பயிற்சி வினாத்தாள் ஒருங்கிணைப்பு மையம் ஒன்றில் அண்மையில் இடம்பெற்றதாக கூறப்படும் வினாத்தாள் தொடர்பான ஒரு பிரச்சினை தொடர்பான விசாரணைகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவரத்ன தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட மையத்தில் வினாத்தாள் பைகள் பிரிக்கப்பட்டிருந்தாலும் வினாத்தாள்கள் எதுவும் கசிந்துள்ளமை இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் உறுதி செய்யப்படவில்லை என்று பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் பயிற்சி திணைக்களமும் காவல்துறையினரும் ஆரம்பகட்ட விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். இந்த ஒரு சம்பவத்தை தவிர கல்வி பொதுத்தராதர உயர்தர பயிற்சியில் வேறு எந்த சம்பவங்களும் பதிவாகவில்லை என்றும் பயிற்சி பணிகள் வெற்றிகரமாக நடைபெற்று வருவதாகவும் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. செம்மணி சமூக புதைகுழி அகழ்வு பணிகள் இலங்கையில் இடம்பெற்ற தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலையின் தீவிரத்தை சர்வதேச சமூகத்துக்கு உணர்த்துவதோடு தமிழர் தாயக மக்களை அரசியல் நீதிக்கான மக்கள் சக்தியாக உருவெடுக்க செய்துள்ளதாக அருத்தந்தை சக்திவேல் தெரிவித்துள்ளார். அவரால் இன்று வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையிலே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் சமூக புதைகுழி வரலாற்றில் செம்மணி சமூக புதைகுழி இதுவரை அகழ்ந்தெடுக்கப்பட்ட மனித எச்சங்களின் அடிப்படையில் தென்னாசியாவில் 2வது இடத்தை பிடித்துள்ளது மட்டுமல்ல, தமிழர் தாயகத்தில் ஆற்ற முடியாத வேதனை மிகுந்த அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது என்று கூறலாம். இது இலங்கையில் நடந்தேறிய இனப்படுகொலையின் அகோரத்தினை சர்வதேசத்துக்கு உணர்த்தி உள்ளதோடு தமிழர் தாயக மக்களை அரசியல் நீதி கோரிக்கைக்கான மக்கள் சக்தியாக உருவெடுக்கவும் வழிவகுத்துள்ளது. இதற்கு முகம் கொடுக்க முடியாத சிங்கள பௌத்த பேரினவாதம் அரசு பயங்கரவாதம் நிகழ்த்திய இனப்படுகொலையினை மூடி மறைக்க தமிழர்கள் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்த தெற்கின் மக்களை அணி திரட்டுவதாக தோன்றுகின்றது. இதற்கு தாயக செயலணியின் நீதியின் ஓரம் பதிலாக அமையும் ஒன்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை இலங்கையில் நடத்தப்பட்ட இனப்படுகொலை என உறுதி செய்து தமிழர்கள் ஏற்கும் நீதியை
நிலைநாட்ட அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றோம். இதுவரை செம்மணியில் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள உடலங்களின் எச்சங்கள் தனித்தனியாகவும் குவியல்களாகவும் தாய்மார் குழந்தைகளை அரவணைத்தவாறும் தலைகள் இன்றியும் உடல் சிதைக்கப்பட்ட நிலையிலும் உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் 550க்கு அதிகமான எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து அகலப்படுமாயின் இதன் எண்ணிக்கை ஆச்சரியத்தை மட்டுமல்ல, இலங்கையின் அரசு பயங்கரவாதம் நிகழ்த்திய தமிழருக்கு எதிரான இனப்படுகொலையின் தீவிரத்தையும் உலகுக்கு உணர்த்தியிருக்கும். தெற்கின் சிங்கள பௌத்த பேரினவாத அமைப்புகள் ஓரணியில் திரண்டு வடக்கு கிழக்கு தமிழர்களுக்கு எதிரான தாக்குதலை முடுக்கிவிட்டுள்ள நிலையில் இதன் அபாயத்தை உணர்ந்து தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் உள்ள சிவில் சமூக அமைப்புகள், அரசியல் கட்சிகள் ஓரணியில் திரள வேண்டும் என்பதற்கான நீதிக்குரலே செம்மணியில் ஒலிக்கின்றது என்பதை உணர்ந்து நீதியின் ஓலத்தில் பங்கு பெற்றுவதுடன் தேசியம் காக்கும் அரசியல் செயற்பாட்டிலும் தொடர்ந்து இயங்க முன்வர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் பேஸ்புக் ஊடாக மக்களை ஏமாற்றிய நபர் தொடர்பான முறைப்பாடுகளை மிருகான விசேட குற்ற புலனாய்வு பிரிவில் சமர்ப்பிக்குமாறு போலீசார் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். நிறுவனம் ஒன்றின் ஊடாக இலகுவான கட்டண முறையில் வீடுகளை நிர்மாணித்து கொடுப்பதாக கூறி பேஸ்புக் விளம்பரங்களை வெளியிட்ட நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் பல்வேறு நபர்களை ஏமாற்றி கோடிக்கணக்கான ரூபாவை மோசடி செய்துள்ளார். இது தொடர்பான முறைப்பாட்டுக்கமைய மிரிகான விசேட குற்றப்புலனாய்வு பிரிவினால் நேற்று இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சந்தேக நபருக்கு எதிராக பெருமளவான நிதி மோசடிகள் தொடர்பில் 16 முறைப்பாடுகள் இதுவரை கிடைத்துள்ளதாகவும் அத்துடன் மேலும் பல முறைப்பாடுகள் எதிர்காலத்தில் கிடைக்க பெற்றுள்ளதாகவும் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சந்தேக நபருக்கு எதிராக 10 திறந்த பிடியாணைகளும் 5 திகதியிடப்பட்ட பிடியாணைகளும் உள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். வீடுகளை நிர்மாணித்துக் கொடுக்கும் குறித்த நிறுவனம் நுகேகொட ஹைலெவல் வீதியில் கட்டணம் ஒன்றில் பேணப்பட்டு வந்தது. அத்துடன் அதன் பணிப்பாளர் என தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு சந்தேக நபர் நீண்ட காலமாக இந்த நிதி மோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இந்த சந்தேக நபருக்கு எதிராக உள்ள முறைப்பாடுகளை மிரிகான விசேட குற்றப்புலனாய்வு பிரிவில் சமர்ப்பிக்குமாறு போலீசார் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். நாட்டின் சில பகுதிகளில் நிலவும் அதிக வெப்பநிலை மற்றும் ஏனைய பகுதிகளில் பெய்து வரும் பலத்த மழை காரணமாக ஏற்பட்டுள்ள வானிலை மாற்றங்களால் சிறுவர்களிடையே இருவேறு வழிகளில் நோய் பரவும் சாத்தியக்கூறுகள் அதிகரித்துள்ளதாக சிறுவர் நல வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். தற்போது நிலவும் அதிக வெப்பமான வானிலை காரணமாக சிறுவர்கள், பெரியவர்கள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்கள் நீரிழப்புக்கு உள்ளாகும் அபாயம் காணப்படுவதால் போதுமான அளவு நீரை அருந்துமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். சாதாரண வயது வந்த ஒருவர் நாளொன்றுக்கு குறைந்தபட்சம் 3 லிட்டர் நீரை அருந்துவது பொருத்தமானது என குறிப்பிட்ட அவர், சிறுவர்களுக்கு அவர்களின் உடல் எடை ஏற்ப போதுமான அளவு நீரை வழங்குவதை பெற்றோர்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளனர். நீண்ட காலமாக போதிய அளவு நீரை அருந்தாமல் இருப்பது சிறுநீரக கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பை அதிகரிக்கும் என வைத்தியர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் போதிய அளவு நீரை அருந்தாமல் திறந்தவெளிகளில் வேலைகளில் ஈடுபடுதல் அல்லது சுற்றுலா உள்ளிட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடுவதால் வெப்ப அதிர்ச்சி, மயக்கம் மற்றும் வலிப்பு போன்ற கடுமையான பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என அவர்கள் எச்சரித்துள்ளனர். இந்த நிலையில் உயிரிழப்புகளுக்கு வழிவகுக்கக்கூடியது என அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது நீர் போத்தல் ஒன்றை உடன் எடுத்துச் செல்லுமாறு அவர் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். இதேவேளை தற்போதைய காலநிலை காரணமாக வயிற்றுப்போக்கு பரவும் அபாயமும் அதிகரித்துள்ளதால் சிறுவர்களுக்கு எப்போதும் சுத்தமான நீர் மற்றும் சுத்தமான உணவுகளை மட்டுமே வழங்குவதில் பெற்றோர் கவனம் செலுத்த வேண்டும் என வைத்தியர் தெரிவித்துள்ளார். சிறுவர்களுக்கு செயற்கை பானங்கள் மற்றும் நொறுக்கு தீனிகளை வழங்குவதை தவிர்த்து எலுமிச்சை, தோடம்பழம், இளநீர், கஞ்சி வகைகள் மற்றும் சூப் போன்ற இயற்கையான திரவ உணவுகளை வழங்குமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் சிறுவர்கள் கைபேசிகளை பயன்படுத்தி அதிக நேரத்தை செலவிடுவதற்கு இடமளிக்காமல் அவர்களை பல்வேறு உடற்பயிற்சி மற்றும் உடல் இயக்க செயற்பாடுகளில் ஈடுபடுத்துமாறு சிறுவநல வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா பெற்றோரிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். இலங்கையில் பொலித்தீன் பயன்பாடு 26 மில்லியனிலிருந்து 16 மில்லியனாக குறைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாளாவது ரீதியில் நுகர்வோர் விவகார அதிகார சபை முன்னெடுத்த தீவிர நடவடிக்கையின் மூலம் பொலித்தீன் பயன்பாடு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று நடைபெற்ற வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு மூலம் 2026 ஆண்டில் செயற்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்ற மீளாய்வு மற்றும் 2027 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் முந்தைய கலந்துரையாடல் போதே இந்த விடயமானது கூறப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் பாதிப்பு மூலம் குறைக்கும் நோக்கில் பொலித்தீனுக்கு மாற்றாக பொருட்களை அறிமுகப்படுத்தும் இந்த திட்டம் தொடரும் எனவும் அந்த அதிகார சபை அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். அத்துடன் உணவுப் பொருட்கள் சார்ந்த தரம் மற்றும் விலை
கட்டுப்பாடு தொடர்பில் தொடர்ந்து மக்களிடமிருந்து கோரிக்கைகள் முன்வைக்கப்படுவதால் நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபையில் தீவிர பங்களிப்பின் தேவையையும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளனர். மேலும் நெடுந்தூர பேருந்துகள் தரிக்கும் உணவகங்கள் மற்றும் தனியார் வைத்தியசாலைகளில் உணவகங்கள் தொடர்பில் விசேட பரிசோதனைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் ஜனாதிபதிக்கு தெரிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு சிறுபோகத்தில் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு ஒரு மானியமாக சுமார் ரூபாய் 1426 மில்லியன் தொகையை விநியோகிப்பதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த விடயத்தை விவசாய அபிவிருத்தி ஆணையாளர் நாயகம் தெரிவித்துமிருக்கின்றார். இதன் அடிப்படையில் சிறுபோகத்தில் 4,74,068 ஹெக்டேர் நிலப்பரப்பில் நெல் அறுவடை செய்த பின்னர் 7,28,185 விவசாயிகளும் நெல் நிலங்களில் 6,440 ஹெக்டேர் பரப்பளவில் இதர களப் பயிர்களை அறுவடை செய்த 14,677 விவசாயிகளும் இந்நிதியை பலன்களை பெறவுள்ளனர். இந்த நிலையில் சிறுபோகத்திலன் தொடக்கத்திலேயே ஒரு மானியம் தொகையை உயர்த்த அரசு நடவடிக்கை எடுத்திருந்தது. அதன் அடிப்படையில் நெல் நிலங்களின் இதர பயிற்சிகள் அறுவடை செய்வதற்கான மானியமாக ஹெக்டேருக்கு ரூபாய் 15,000 ரூபாய் 18,000 உயர்த்தப்பட்டுள்ளதாக விவசாய அபிவிருத்தி ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். மேலும் சந்தையில் உர தட்டுப்பாடு ஏற்படுவதை தவிர்க்கவும் விலை உயர்வால் விவசாயிகளுக்கு ஏற்படும் சுமையை குறைக்கவும் சிறப்பு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதாக கூறப்படுகின்றது. இதன் அடிப்படையில் நாடு முழுவதிலும் உள்ள 566 விவசாய சேவை மையங்கள் மூலம் 50 கிலோகிராம் எடையுள்ள யூரியா உரமூட்டை ரூபாய் 10,200 என்ற விலைக்கு ஏற்ப விற்பனை செய்யப்படும் என்று சொல்லப்படுகின்றது. செய்தி நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனூர் ஆட்சியில் அங்கவீனமுற்ற ராணுவ வீரர்களுக்கு நடக்கும் அநியாயங்கள் சஜித் பகிரங்கம். பிடிவாதம் பிடிக்கும் அனூர் அரசாங்கம் நாமல் விடுத்த பகிரங்க சவால். உயர்தர பயிற்சி வினாத்தாள் தொடர்பான சர்ச்சை விசாரணையை தொடங்கிய CID. தமிழர்கள் மீதான இனப்படுகொலைக்கு இதுவே சான்று. மண்ணுக்குள் புதைந்த முன்னாள் ஆட்சியாளர்களின் கோரமுகங்கள். பேஸ்புக் ஊடாக மக்களை ஏமாற்றி பல கோடி ரூபாய் மோசடி செய்த நபர். போலீசார் விடுத்துள்ள கோரிக்கை. சிறுவர்களை தாக்கும் நோய்கள் உயிரிழப்புகளும் ஏற்படலாம். வைத்தியர் அவசர எச்சரிக்கை. இலங்கையில் 10 மில்லியன்களால் குறைந்த பொலித்தீன் பாவனை. விவசாயிகளுக்கு செல்லும் பெருந்தொகை உரமானியம் அரசாங்கம் வெளியிட்டுள்ள தகவல். இத்துடன் IBC தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ibctam.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். நல்லூர் திருவிழா தினமும் காலை மாலை சிறப்பு நேரலை. நேரலையில் உங்கள் விளம்பரங்களும் இடம்பெற இன்றே அழையுங்கள்.